கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி கால சத்தியங்களை குறித்த வேத பாடத்திலே தொடர்ச்சியாக நீங்கள் பங்கெடுப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வகுப்பிலே ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை குறித்தும் அதன் பின்பு 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் சத்தியங்களை நான் பார்த்தோம். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு நடக்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த நாளில் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து வேத வசனங்களின் அடிப்படையில் சத்தியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி, நியாய தீர்ப்பு நாள் என்பது உண்மையா? இன்றைக்கு அநேகர் நியாய தீர்ப்பு நாள் என்ற ஒன்று இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாள் என்பது உண்மையா என்று பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு உண்டு என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வலிமையான ஒரு ஆதாரத்தை வேதத்திலே தருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 31வது வசனத்திலே மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து அவர் இந்த பூமியிலே மனிதனுக்காக மரித்து உயிரோடு எழுந்திருத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியாக வைத்திருக்கிறார். அவர் நியாயாதிபதி என்பதற்கு பலமான ஆதாரம் மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்திருக்க பண்ணியிருக்கிறார் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவரே வரப்போகிற நியாயாதிபதி என்பதற்கு பலமான ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து இந்த நியாய தீர்ப்பின் நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 2வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே பவுல் சொல்கிறார், உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினை நாளிலே தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிவரும். அது யாருக்கு அந்த தீர்ப்பு உண்டு என்று பார்க்கும் பொழுது ரோமர் 2:6 பவுல் சொல்கிறார், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஒவ்வொரு மனிதனுடைய கிரியையும் சீர்தூக்கி பார்த்து அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை தரும்படியாகவே இந்த நியாய தீர்ப்பு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளை சிங்காசனத்தில் அமரப்போகும் நீதிபதி யார் என்று நாம் கேட்போம் என்றால் சந்தேகமே இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவே அதை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 10:42 ரோமர் 2:16 2 தீமோத்தேயு 4:1 இயேசு கிறிஸ்துவே வரப்போகிற நியாயாதிபதி என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த நியாயாதிபதியினுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே சில தீர்ப்புகள் நியாயமான தீர்ப்புகளாக வருவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 96:13 சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்பு நீதியாக இருக்கும், சத்தியத்தின்படி இருக்கும் என்று தெளிவாக சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு என்பது நிச்சயமாக உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவனவனுடைய கிரியைகளுக்கு கர்த்தர் பலன் தருவார். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே வெள்ளை சிங்காசனத்தில் அமரப்போவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது கேள்விக்கு நாம் கடன் செல்லலாம். 1000 வருட அரசாட்சிக்கு பின் சாத்தானின் இறுதி கலகத்தில் என்ன நடக்கும்? 1000 வருட அரசாட்சிக்கும் நித்திய நியாய தீர்ப்புக்கும் இடையிலே ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெறும். அதுதான் சாத்தானுடைய இறுதி கலகம். அநேகர் ஏன் சாத்தானை ஆண்டவர் 1000 வருடம் பாதாளத்தில் அடைக்க வேண்டும், அதன் பின்பு ஏன் அவனுடைய சங்கிலியை அவிழ்த்து விட வேண்டும், முதல்ல அவன் கதையை முடித்து விடலாம் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நீதியும் நேர்மையும் உள்ள தேவன். இங்கே 1000 வருட அரசாட்சியிலே அந்த பூமியிலே அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் தப்பி பிழைத்தவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் பின்பு அவர்களுக்கு சந்ததிகள் பிறக்கும் என்பதையும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி 1000 வருட அரசாட்சியிலே பிறக்கிற சந்ததிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே அவர்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை தருகிறார். அவர்களாக விரும்பி
இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கும் இல்லை என்றால் அவர்கள் சாத்தானின் பின்பாக செல்வதற்கும் கர்த்தர் அவர்களுக்கு சுய சித்தத்தை, ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கிறார். ஆகவேதான் சாத்தானை அவர் பாதாளத்திலிருந்து விடுவித்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் யாரிடம் செல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே சாத்தானுடைய இறுதி கலகத்தை நாம் பார்ப்போம். இந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவில் சாத்தான் விடுவிக்கப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 1000 வருடம் பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட்ட, சங்கிலினால் கட்டி வைக்கப்பட்ட சாத்தானானவன் கடைசி வாய்ப்பாக பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆனால் பிசாசை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு நாளும் மனம் திரும்புவதில்லை. அவன் ஜனங்களை மீண்டும் மோசம் போக்கும்படியாக புறப்பட்டு செல்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவளுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். இங்கே பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட சாத்தான் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் வஞ்சித்து அவர்களை கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாக ஒன்றிணைப்பான். அவர்கள் யாவரும் பரிசுத்த நகரத்தை சூழ்ந்து பெரிய சேனையாக வந்து நிற்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், சாத்தானோடு கூட இணைந்து கொண்ட ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் இயேசுவின் நன்மைகளை ருசித்த அவர்கள், அவரிடமிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்ற அவர்கள் கடைசியில் வஞ்சிக்கப்பட்டு சாத்தானின் பின்பாக சென்று கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனையாக நிற்பார்கள். அவர்கள் பிரியமான நகரமாகிய எருசலேமை வளைந்து கொள்வார்கள். அங்கு இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பவன் யார்? அந்த இடத்திலே ஆண்டவர் சாத்தானுடைய சேனைகளுக்கு ஒரு அழிவை கட்டளையிடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. வானத்திலிருந்து இறங்குகிற அக்கினியானது அந்த பிசாசின் சேனையை முற்றிலுமாய் பட்சித்து போட்டுவிடும். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, அவர்கள் தங்கள் சுய சித்தத்தின்படி பிசாசை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பின்பாக சென்றார்களோ, அவர்களுடைய அழிவை அவர்களே தேடிக்கொள்வார்கள். அவர்கள் தேவ அக்கினியினால் முற்றிலுமாய் பட்சித்து போடப்படுவார்கள். அதன் பின்பு சாத்தான் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இங்கே தெளிவாக வேதம் சொல்கிறது, அந்த பிசாசானவன் ஏற்கனவே அக்கினி கடலில் தள்ளப்பட்ட, அவனால் அனுப்பப்பட்ட அந்தி கிறிஸ்துவோடு கூட அவனுடைய கள்ள தீர்க்கதரிசியோடு கூட சேர்ந்து அக்கினி கடலில் தள்ளப்படுவான். இரவும் பகலும் சதா காலங்களிலும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். மூன்றாவதாக, சாத்தானுடைய இறுதி கலகத்துக்கு பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் பொழுது வரிசை கிரமமாக என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். சாத்தான் அங்கே அக்கினி கடலில் தள்ளப்பட்ட பின்பு ஆண்டவர் தம்முடைய வெள்ளை சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்காக ஆயத்தப்படுத்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11வது வசனத்திலே, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, சாத்தான் இறுதி கலகத்துக்கு பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்காக பரலோகம் ஆயத்தமாகும். ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேலும் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களிலே இந்த சிங்காசனத்தை குறித்து அவர் வெளிப்பாடு எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த வெள்ளை சிங்காசனத்திலே நியாயாதிபதியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்வார். தானியேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார்,
அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல யோவான் 5:22 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 10:42 நாம் இதையே காண்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்திலே நியாயாதிபதியாக அமர்வார். அதன் பின்பு என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, இந்த பூமி உண்டான நாள் முதல் பிறந்து மரித்த அத்தனை பேரும் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். யோவான் 5வது அதிகாரம் 28வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இந்த பூமியிலே பிரேத குழிகளிலே படுத்து கொண்டிருக்கிற அனைவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிற ஒரு நாள் வரும். அது மாத்திரமல்ல, 29வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் வாழ்ந்தவர்கள் நியாய தீர்ப்பாகிய ஆக்கினையை அடையும்படி அந்த நாளிலே அவர்கள் எழுந்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய எண்ணிக்கை கோடா கோடியாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகம் உண்டானது முதல் இதுவரை வாழ்ந்த அத்தனை கோடி மக்களும் கர்த்தருக்கு முன்பாக நிற்பார்கள். தானியேல் 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. தானியேல் தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தெளிவாய் சொல்கிறார், கோடா கோடி மக்கள் அவருக்கு முன்பாக நிற்பார்கள், நியாய சங்கம் அங்கே அமர்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் உண்டானது முதல் பிறந்து மரித்த அத்தனை பேரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். அங்கே புஸ்தகங்கள் திறக்கப்படுமா? வேதத்திலே பல புஸ்தகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி, இப்படி புஸ்தகங்கள் அங்கே நியாயாதிபதியாகிய கர்த்தருக்கு முன்பாக திறக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஒருவரும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அவரவருடைய பாவங்களுக்கு தக்க தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரும். அப்பொழுது அங்கே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அந்த புஸ்தகங்களோடு ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஞாபக புஸ்தகம் என்கிற புஸ்தகத்திலே மனிதனுடைய கிரியைகள் பதிவு செய்யப்படுகிறது. ஜீவ புஸ்தகத்திலே யார் பரலோகம் செல்வார்கள், யார் நரகம் செல்வார்கள் என்கிற தீர்ப்பு பதிவு செய்யப்படுகிறது. அந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு அவரவர்களுடைய கிரியைகள் சீர்தூக்கி பார்க்கப்படும். கடைசியாக அவரவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பை அவரவர் அடைவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்காக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது என்பதை சொல்லும் பொழுது அநேகர் பரியாசம் செய்கிறார்கள். அநேகர் அதை விசுவாசிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அநேகர் மறுதலிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அஞ்ஞானிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளே கிடையாது, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறதா என்று அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்தவர்களிலேயே லிபரல்ஸ் என்று சொல்லப்படுகிற தாராள கொள்கை உடையவர்கள், தேவன் அன்பானவர் ஆகினாலே அவர் நியாய தீர்ப்பை கொடுக்க மாட்டார் என்று போதிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளே, வேத சத்தியம் ஒரு நாளும் மாறுவதில்லை. தெளிவாக அவரவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, துன்மார்க்கர் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். சங்கீதம் 9:17 சங்கீதக்காரன் சொல்கிறான், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இங்கே துன்மார்க்கர் தேவனை மறக்கிற மனிதர்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போன மனிதர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 20:14 சொல்கிறது,
அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, அந்த அக்கினி கடலிலே எல்லா மனிதர்கள், முதலாவதாக அந்தி கிறிஸ்து, அதன் பின்பு கள்ள தீர்க்கதரிசி, மூன்றாவதாக சாத்தான், அந்த சாத்தானுக்கு பின்பு இந்த பூமியிலே அவனை பின்பற்றின அத்தனை மக்களும் தள்ளப்படுவதோடு கூட அந்த அக்கினி கடலில் பாதாளமும் மரணமும் சேர்ந்து தள்ளப்படும். இனி மரணம் இல்லை என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் அதை நியமித்திருக்கிறார். நான்காவது, உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். யார் யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்படும்? இந்த நித்திய நியாய தீர்ப்பிலே, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே யார் ஆக்கினை தீர்ப்பை பெறுவார்கள் என்று பார்க்கும் பொழுது, அன்பான தேவ பிள்ளைகளே, ஏற்கனவே நாம் கடந்த சத்தியங்களிலே வேத பாடத்தில் அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியிலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படி என்றால் இந்த நித்திய நியாய தீர்ப்பு யாருக்கு என்று பார்க்கும் பொழுது, துன்மார்க்கமாய் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்படும். யோவான் 5வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். தீமை செய்தவர்கள் தேவனுடைய ஆக்கினையை அடைவார்கள். இந்த தீமை செய்தவர்கள் யார் யார் என்ற பட்டியலை ரோமர் 1வது அதிகாரம் 28 முதல் 32 வசனங்கள் வரை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் பின்பாக வேதத்தை திறந்து ரோமர் 1:28 முதல் 32 வசனங்கள் வரை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அதன் பின்பு இந்த நித்திய நியாய தீர்ப்பு யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், சுவிசேஷ சத்தியத்தை விசுவாசிக்காத அவிசுவாசிகள் நித்திய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி என்று தெளிவாக வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியமாகிய அவருடைய சுவிசேஷத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நிச்சயமாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு மனுக்குல பாவத்துக்காக இந்த பூமியில் பாவ பரிகாரம் செய்யும்படி மனிதனாக வந்தார். அவர் சிலுவையிலே மனுக்குலத்தின் பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி மரித்து பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினார். மரித்த ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். எனக்காகவே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சுவிசேஷ சத்தியத்தை, இந்த சத்தியத்தை விசுவாசிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறவர்கள், அப்படிப்பட்ட அவிசுவாசிகள் ஆக்கினை தீர்ப்பை அடைவார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இந்த நித்திய நியாய தீர்ப்பிலே யார் பங்கடைவார்கள் என்று பார்க்கும் பொழுது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அதை அநியாயத்தினால் அடக்கி வைப்பவர்கள். ஆண்டவரை குறித்த சத்தியத்தை அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்பவர்களும், அதன் பின்பு அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல விடாதபடி சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைப்பவர்கள் மேலும் தேவ கோபம் வெளிப்படும். ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 2:8 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களோடு கூட இதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நித்திய நியாய தீர்ப்பில் பங்கெடுக்க போகிற இன்னொரு மிக முக்கியமான கூட்டம் யார் என்று பார்ப்பீர்கள் என்றால், வேத புரட்டர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் அவியாத நித்திய அக்கினியிலே பங்கெடுப்பார்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலும், தீத்து 3வது அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களிலும் தெளிவாய் இதை நாம் பார்க்க முடியும். 2 பேதுரு 2:1 நான் வாசிக்கிறேன். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இங்கே கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களும், அது மாத்திரமல்ல, அதிகமாய் கிருபையை குறித்து பிரசங்கித்து நித்திய நியாய தீர்ப்பின் சத்தியத்தை மறைக்கிறவர்களும், இந்த பூமியிலே வாழ்ந்து மறிக்கிறவர்களுக்கு நரகம் என்று ஒன்று இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பொய்யாய் வேதத்தை புரட்டுகிறவர்களும்,
கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள உபதேசிகளும் கள்ள போதகர்களும் ஆண்டவருடைய நித்திய நியாய தீர்ப்பிலே தண்டனை பெறுவார்கள் என்பதை எந்த சந்தேகமும் இல்லாமல் நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நித்திய நியாய தீர்ப்பிலே பங்கெடுக்க போகிற இன்னொரு கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் அந்த சத்தியத்திலே நிலைத்திருந்து விட்டு பின்வாங்கி போகிறவர்களும் நித்திய நியாய தீர்ப்பிலே அவர்கள் பங்கெடுப்பார்கள். இன்றைக்கு ஒரு சிலர் பிரசங்கிக்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவன் அதற்கு பின்பு பின்வாங்கி போக முடியாது, அவனுடைய நித்திய வாழ்வு முத்திரையிடப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதத்திலே தெளிவாக எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் அதன் பின்பு நாம் பின்வாங்கி போகவே முடியாது என்று ஒருவர் சொல்வார் என்றால் இந்த வசனத்தை அவர்கள் 1க்கு 2 முறை வாசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தங்களின் காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தப்படுத்தின தன்னுடைய உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் நிச்சயமாக கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பயங்கரமான வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஒன்று உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேத சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, பின்மாற்ற வாழ்க்கையில் நீ இருப்பாய் என்றால் நீ இப்பொழுதே மனம் திரும்பும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து நீ அறியாமல் இருப்பாய் என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்காகவே இந்த பூமியிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசித்து அவரை உன் வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு கேள்வியோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நியாய தீர்ப்பு நாளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பயங்கரமான அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களும் நானும் அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி என்ன செய்ய வேண்டும்? 5 ஆலோசனைகளை துரிதமாய் சொல்ல விரும்புகிறேன். முதல் ஆலோசனை, விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த விசுவாசத்திலும் சத்தியத்திலும் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்து அவரை அனுப்பின தேவனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். அப்படி என்றால் இந்த வாழ்க்கை ஓட்டத்திலே கடைசி வரை விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி விடக்கூடாது. இந்த வாழ்க்கை என்கிற ஓட்ட பந்தயத்திலே ஒரு நாளும் பின்வாங்கி போய்விடக்கூடாது. ஒரு நாளும் சோர்வடைந்து இடையிலே நின்று விடக்கூடாது. பலன் இருக்கிறவரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நித்திய அழிவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவதாக, கர்த்தருடைய இந்த நித்திய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? தேவ பயத்துடன் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேகர் நினைக்கிறார்கள், ஒரு முறை ஆண்டவரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விட்டால் அதோடு நாம் பரலோகம் போய்விடலாம் என்று. அதன் பின்பு நாம் எதையும் செய்ய தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகள் முக்கியமில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்புக்கு நம்முடைய கிரியை எவ்விதத்திலும் உபயோகப்படாது. நம்முடைய நற்கிரியைகள் அழுக்கான கந்தைகள். ஆகவே நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் நம்மை ரட்சித்த நோக்கம் நற்கிரியைகளை நாம் நடப்பிக்க, கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போன்ற சாயலிலே நாம் உருமாறவே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பயத்தோடு பிரயாசப்பட வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள்.
இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக எச்சரிக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்காதிருங்கள். ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்கள் மிகவும் பயத்தோடு இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஏனென்றால் அவனுடைய கிரியைகளுக்கு படி நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 2:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், முயற்சி எடுங்கள். ஆக ரட்சிக்கப்பட்ட பின்பு அப்படியே அமைதியாக இருந்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நிறைவேற நற்கிரியைகளை நடப்பிக்க பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள மாம்ச இச்சையில் நடவாமல் ஆவியில் நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ரோமர் 8:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, நீ ஆவியில் நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்றால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 3 வகையான மனிதர்கள் இந்த பூமியில உண்டு. முதலாவதாக பாவிகள், துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள். இரண்டாவதாக மாம்சிக கிறிஸ்தவர்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் ஆவியின்படி நடவாமல் தங்கள் கண்கள் கண்டதே காட்சி என்று வாழ்கிறவர்கள், மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்கிறவர்கள், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அடக்காதவர்கள், கிறிஸ்துவின் நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வரும்படி வாழ்கிற கிறிஸ்தவர்கள். இவர்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்கள். மூன்றாவது ஒரு வகை கிறிஸ்தவர்கள் உண்டு, அவர்கள்தான் ஆவிக்குரியவர்கள். இவர்கள் ஆவியானுடைய கட்டுப்பாட்டிலே ஆவியானுடைய சித்தத்தை செய்து ஆவியிலே நடக்கிறவர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் தெளிவாய் சொல்கிறார், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, ஆவியில் நடக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரும்படியாக உன்னை ஒப்புக்கொடு. ஆவியில் நிரம்பி எப்பொழுதும் பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தரிடத்திலே கிருபை கேட்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நான்காவதாக, ஆண்டவருடைய இந்த ஆக்கினை தீர்ப்பில் நாம் பங்கெடுக்காமல் இருக்க நான்காவது ஆலோசனை, கர்த்தருடைய பந்தியில் பரிசுத்தமாய் பங்கெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய பந்தி ஒரு விளையாட்டு நேரம் அல்ல. கர்த்தருடைய பந்தி ஏனோ தானோ வென்று வாழ்கிற ஒரு நேரம் அல்ல. ஜாக்கிரதையாக பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:29 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அபாத்திரமாய் ஒரு மனிதன் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது 3 விதமான சிக்ஷைகள் வரும். முதலாவதாக பலவீனம், இரண்டாவதாக வியாதி, மூன்றாவதாக மரணம். இது மூன்றும் 1 கொரிந்தியர் 11 பவுல் விவரிக்கிறார். அப்படி என்றால் இதுவரை பந்தியில் நீங்கள் அலட்சியமாய் பங்கெடுத்திருப்பீர்கள் என்றால், ஏனோதானோ என்று இருந்திருப்பீர்கள் என்றால், மனம் திரும்பி பந்தியில் பயபக்தியோடு பங்கெடுக்க, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தகுதியோடு பங்கெடுக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கடைசியாக அன்பான தேவ பிள்ளையே, அந்த நித்திய நியாய தீர்ப்பில் பங்கெடுக்காமல் இருக்க வேதம் சொல்கிற மிக முக்கியமான ஆலோசனை, ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை வரை ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். 1 பேதுரு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த உலகத்திலே சகலவற்றுக்கும் முடிவு மிகவும் அருகிலே நெருங்கி வந்துவிட்டது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அன்பான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே உனக்காக, உன் குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்க ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய ஜெப நேரம் வீண் அல்ல. நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரமும் பரலோகத்திலே பதிவு செய்யப்படுகிறது. பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய அந்த தூபம் தேவ சமூகத்திலே சுகந்த வாசனையாக நுகரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, நீ தேவ சமூகத்தில் மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இப்படி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ள முடியும். இந்த வேளையிலே கூட தேவ சமூகத்திலே கண்களை மூடி நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே கூட அப்பா, இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஆராதனை செய்து கர்த்தருடைய கடைசி கால சத்தியத்தை கவனமாய் கேட்டு
அப்பா, மக்களுக்காக மன்றாடி ஜெபித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பூமியில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் ஞாபக புஸ்தகத்திலே ஆண்டவரே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தூபங்களாக உம்முடைய சன்னிதானத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறதையும் நீர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொண்டிருக்கிறீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் அப்பா, இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அதற்கேற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாய் தருவீராக. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.